அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. நீட் ரிசல்ட் வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ப்ராசஸ், நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வரைக்கும் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நோ கரெக்ஷன் ஃபெசிலிட்டி வில் பி கிவன் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமானா முடியாது. கரெக்ஷன் விண்டோன்னு ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் எல்லா டீட்டெயிலும் கரெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில டேட்டாஸ் மட்டும் கரெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போது நோ கரெக்ஷன் வில் பி available after the registration process. அந்த correction window time மட்டும்தான் பண்ண முடியுங்க. So be extremely careful in filling the application form. ரொம்ப கவனமா பண்ணுங்க. You can edit, modify any information before submitting the each section. ஒவ்வொரு செக்ஷனா இருக்குதுங்க. ஒவ்வொரு செக்ஷன் நீங்க சப்மிட் பண்ணும்போது நீங்க திருப்பி எடிட் பண்ணி செக் பண்ணி பார்த்து சப்மிட் பண்ணலாம். ஸோ செக் அகைன் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் த சப்மிட் பட்டன். ஒவ்வொரு ஸ்டேஜ் முடியும் போதும் நீங்க தரவா திருப்பி எடிட் பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அபவுட் தி ஃபோட்டோகிராஃப். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதில் பேர் வரணும், டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், சிக்னேச்சர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் ப்ளஸ் தம்பு இம்ப்ரெஷன். தம்பு மட்டும் கிடையாது, நிறைய டைம் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. 10 ஃபிங்கர் இம்ப்ரெஷன் இஸ் அ மஸ்ட். ஸோ அது ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்து நீங்கள் ஸ்டாம்ப் பேட் வச்சு ப்ளூ இங்க்லேயோ அல்லது பிளாக்லேயோ வச்சு நீங்கள் ஸ்டாம்ப் பேடில் அந்த 10 ஃபிங்கர் இம்ப்ரெஷன் பேட் எடுத்து கட் பண்ணி கிராப் ஸ்கேன் பண்ணி ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும். ஸோ ஆல் சர்டிஃபிகேட்ஸ் பிஃபோர் அப்லோடிங். 10th சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி/எஸ்டி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன சைஸில் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நீட் டு பி வெரிஃபைட் த்ரூ ஓடிபி. ஓடிபி மூலமாக வெரிஃபை ஆகும். அதனால் மொபைல் நம்பரை, ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுக்கறது, வேற உங்களோட ரிலேஷன் நம்பர் கொடுக்கறதுல இருக்கக்கூடாது. உங்களுடைய நம்பர், உங்களுடைய பேரண்ட் நம்பர் கொடுங்க. மெயில் ஐடி, உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. அதுவும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கும், கடைசி ப்ராசஸில் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அடுத்தது கொஸ்டின் பேப்பர் மீடியம் கேர்ஃபுல்லி செலக்ட் பண்ணுங்க. cannot be changed at any later stage. இதில் நிறைய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிட்டா தமிழில் கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயே வரும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை செலக்ட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தால் தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணுங்க. அப்போ மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்னால் பின்னாடி மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி மொபைல் நம்பர் மாற்ற முடியாது, மெயில் ஐடி மாற்ற முடியாது. ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்ஷன் விண்டோனையும் பண்ண முடியாதுங்க. அப்படிங்கிறதுனால இந்த நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் பொறுமையாக, தெளிவாக, தவறில்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.